அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் 3 இடங்கள் இருக்குது. 6ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க, 10ஆம் வகுப்பில் ஃபஸ்ட்டு பாடமாக இருக்குது, 12ஆம் வகுப்பில் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு பாடமாக இருக்குது. இந்த 3 பாடங்கள்லேருந்து மிக மிக முக்கியமான 34 கேள்வியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த 34 கேள்வியிலிருந்து மினிமம் ஒரு கேள்வி வந்துடும், மேக்ஸிமம் 2-3 கேள்வி வரவும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே, கேள்விகளை பார்க்கலாங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவர்களாக HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி இருந்தனர். இதில் எது சரின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சரிங்க. அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் 389 பேர் இருந்தாங்க. நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத், தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா, துணைத் தலைவர்கள் 2 பேர், HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. அடுத்து 2வது கேள்வியை பார்த்துக்கோங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று: டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்து செய்யப்பட்டார். காரணம்: ஆச்சாரிய JP கிருபாலினி இவரை பரிந்துரை செய்தார். இங்கே சரியானது எதுன்னு கேட்டிங்கன்னா 2மே சரியானதுங்க. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக இருக்க பரிந்துரை பண்ணவர் ஆச்சாரிய JP கிருபாலினி. அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த கேள்வியை எக்ஸாமில் எதிர்பார்க்கலாங்க. எந்த நாட்டிலிருந்து எது எடுத்திருக்கோம் அது முக்கியம். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை குடியுரிமை என்பது இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடிப்படை உரிமை அமெரிக்கா, அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் அயர்லாந்து, கூட்டாட்சி முறை கனடா, அடிப்படை கடமை ரஷ்யா. இதை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த கேள்வி எக்ஸாமில் வரும். அடுத்து 4வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. அரசியல் நிர்ணய சபையில் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தனர். 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு அமைக்கப்பட்டது. 60 நாடுகளின் அரசியலமைப்பு சட்டத்தை ஆராய்ந்து உருவாக்கப்பட்டது. 64 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. இதில் எது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சரிங்க. அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் கூடினதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. 1946 டிசம்பர் 9. இதில் பார்த்தீங்கன்னா 15 பெண் உறுப்பினர் இருந்தாங்க. 7 பேர் கொண்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. 60 நாடுகளுடைய அரசியலமைப்பு படித்து நம்முடைய அரசியலமைப்பை உருவாக்குனாங்க. 64 லட்சம் ரூபாய் செலவானது. அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். அரசியலமைப்பு கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. அரசியலமைப்பு சட்டத்தை இறுதி செய்ய 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆனது. மொத்தம் 2473 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் எது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சரிங்க. அரசியல் நிர்ணய சபையுடைய கூட்டத்தொடர் 11 அமர்வாக 166 நாட்கள் நடந்தது. 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் இந்த டைம் எடுத்துக்கிட்டாங்க. மொத்தம் 2473 திருத்தங்கள் செஞ்சாங்க. 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கிட்டாங்க. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நானே கேள்வி பதில் சொன்னால் நல்லா இருக்காது. கையெழுத்திட்டு ஏற்றுக்கொண்டார்களா? அரசியலமைப்பு சட்டத்தை எத்தனை பேர் கையெழுத்திட்டு ஏற்றுக்கொண்டார்கள்? இது உங்களுக்கான கேள்வி. இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். எத்தனை பேர் கையொப்பமிட்டு ஏற்றுக்கொண்டார்கள்? மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, ஓகே. அடுத்து 6வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். நவம்பர் 26 என்பது அரசியலமைப்பு சட்ட தினம். அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை. அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி, தலைமை சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சரின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி. நவம்பர் 26 இதை மறந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அரசியலமைப்பு சட்ட தினம். அடுத்து 7வது கேள்வி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. எந்த நாட்டிலேருந்து எதை எடுத்திருக்கோமோ அதை கரெக்டாக நம்ம பொருத்தணும்.
இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் முறை, இதை அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். ஆளுநர்கள் நியமனத்தை கனடாவிலேருந்து எடுத்திருக்கோம். நாடாளுமன்றத்துடைய ஈரவை கூட்டத்தொடரை கூட்டுவதை பற்றி ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்கோம். நெருக்கடி காலத்தில் அவசர நிலையில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு, இதை ஜெர்மனிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அரசியலமைப்பு சட்ட திருத்தம், இதை நம்ம தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 8வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பிரேம் பெகாரி நரேன் ரைசடா என்பவர் கையால் எழுதினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்றத்தில் நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளது. 30/10/2021 வரை 105 முறை அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. இதில் சரியானது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சரிதாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கையால் எழுதினவர் பிரேம் பெகாரி நரேன் ரைசடா. அதனுடைய உண்மை காப்பி அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் நூலகத்தில் வச்சுருக்காங்க, வெளியே வைக்கல. ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பெட்டியில் வச்சுருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இது வரைக்கும், அதாவது 30/10/2021 வரைக்கும் 105 முறை திருத்தியிருக்காங்க. எல்லாமே சரிதான். அடுத்து 9வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. காரணம் 1929 லாகூர் காங்கிரஸ் கூட்டத்தின் முடிவின்படி 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது. பூர்ண சுயராஜ்ய தினம்னு சொல்லுவாங்க. இதை பற்றியும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். 1929 லாகூரில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம் நடக்கும். அதுக்கு தலைமை வகித்தவர் ஜவஹர்லால் நேரு. அங்கே தான் முடிவு பண்ணுவாங்க. 1930 ஜனவரி 26 முதல் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26 பூர்ண சுயராஜ்ய தினமாக கொண்டாடலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ராவி நதிக்கரையில் மூவர்ண கொடி ஏற்றிருப்பாங்க. அது நினைவாகத்தான் 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அடுத்து 10வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயவும். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முகவுரை அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. 1947 ஜனவரி 22 நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரை திருத்தப்பட்டது. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என முகவுரை கூறுகிறது. இதில் எது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சரிதாங்க. முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் சொல்கிறாங்க. இந்த முகவுரையை எப்படி கொண்டு வந்தாங்க? 1947 ஜனவரி 22 ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானங்கிறதை ஏற்றுக்கிட்டாங்க. அதன்படி தான் முகவுரையை வச்சுருக்காங்க. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. அதன் மூலமாக முகவுரையை திருத்தினாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை தான் திருத்தியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா 3 சொற்களை இணைத்திருப்பாங்க. இதில் இருக்கிற ஆர்டர் முக்கியம். இந்த ஆர்டரையும் கேட்பாங்க. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு முகவுரை சொல்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்துமே கரெக்டு தான். அடுத்து 11வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு நம்ம சொல்லணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 2 சட்டப்பிரிவு 5 11 வரை குடியுரிமை பற்றி பேசுகிறது. 1955 குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது. 9 முறை குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய 2வது பகுதியில் சட்டப்பிரிவு 5 11 வரை இருக்கிறது குடியுரிமையை பற்றி பேசுது. 1955 குடியுரிமை சட்டம் அப்படிங்கிற தனியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை 9 முறை திருத்திருக்காங்க. குடிமகன் அப்படிங்கிறத நம்ம ஆங்கிலத்தில் சிட்டிசன் சொல்லுவோம். இது சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இங்கே அனைத்துமே சரிதான். அடுத்து 12வது கேள்வி, கீழ்கண்டவற்றை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. ஒற்றை குடியுரிமை முறை இங்கிலாந்தில் இருந்து எடுக்கப்பட்டது. 2015 பிப்ரவரி 27 குடியுரிமை சட்டம் 1955 திருத்தம் செய்யப்பட்டது. இந்தியாவில் 12 மாதங்கள் தொடர்ந்து குடியிருந்தால்
பதிவு அல்லது இயல்புரிமை முறையில் ஒருவர் குடியுரிமை பெறலாம். இங்கே எது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கு எல்லாமே சரிதாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது ஒற்றை குடியுரிமை. அதை இங்கிலாந்திலேருந்து எடுத்திருக்கோம். குடியுரிமை சட்டத்தை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, 1955 கொண்டு வந்தாங்க. இதில் 9 முறை திருத்தம் பண்ணியிருக்காங்க இல்லையா. கடைசி திருத்தம் எப்போ பண்ணாங்கன்னா 2015 பிப்ரவரி 27 பண்ணாங்க. அந்த திருத்தம் என்னென்னா, இந்தியாவில் தொடர்ந்து 12 மாதங்கள் ஒருத்தர் வசித்தார்னா அவருக்கு பதிவு அல்லது இயல்புரிமை முறையில் குடியுரிமை வழங்கப்படும். இங்கே அனைத்துமே சரிதான். அடுத்து 13வது கேள்வியை பாருங்கள். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 3இல் 12 to 35 வரை உள்ள பிரிவுகள் அடிப்படை உரிமை பற்றி பேசுகிறது. அடிப்படை உரிமை அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. தற்பொழுது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய 3வது பகுதியில் சட்டப்பிரிவு 12 ஆரம்பித்து 35 வரை இருக்கிறது. அடிப்படை உரிமையை பற்றி பேசுது. அடிப்படை உரிமையை நம்ம அமெரிக்காவில் எடுத்திருக்கோம். ஆரம்பத்தில் 7 அடிப்படை உரிமை இருந்தது, இப்போ 6 தான் இருக்குது. பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம் சொல்கிறாங்க. அனைத்துமே சரிதான். அடுத்து 14வது கேள்வி. இங்கேயும் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சட்டப்பிரிவு 32இல் அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை உள்ளது. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன. உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. சில நேரங்களில் இதை டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சட்டப்பிரிவு 32ஐ இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிட்டார். இங்கே எது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கு அனைத்துமே சரி. சட்டப்பிரிவு 32 என்பது அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இரண்டுமே 5 வகையான நீதி பேரணை வெளியிடக்கூடிய அதிகாரம் இருக்குது. உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுது. சட்டப்பிரிவு 32 அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிட்டிருக்காரு. அனைத்துமே சரிதான். அடுத்து 15வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சட்ட பிரிவுகளையும் அது சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 14 என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டப்பிரிவு 15 என்பது யாரையும் பாகுபாடு செய்யக்கூடாது. சட்டப்பிரிவு 16 என்பது பொது வேலை வாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. சட்டப்பிரிவு 17 என்பது தீண்டாமை ஒழித்தல். சட்டப்பிரிவு 18 என்பது தேவையற்ற பட்டங்களை தவிர்த்தல். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 5, 4, 3, 2, 1 இந்த ஆர்டரில் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து கண்டிப்பாக தொடர்ந்து கேள்வி வந்துக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் குறிப்பாக சட்டப்பிரிவு 17லாம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்து 16வது கேள்வி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இங்கேயும் அதே மாதிரி தான் சட்டப்பிரிவுகளை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 20 என்பது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான பாதுகாப்பு உரிமை. குற்றம் சாட்டப்பட்டவங்களை கைது பண்ணி உடனே தண்டனை கொடுக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு நீதிமன்றத்தில் முறையிடக்கூடிய அதிகாரம் இருக்குது. அதை பற்றி சொல்லக்கூடியது. சட்டப்பிரிவு 21 என்பது வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம். ஃப்ரெண்ட்ஸ் இதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்டப்பிரிவு 21 என்பது வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம். சட்டப்பிரிவு 23 என்பது கொத்தடிமை முறை தடை. சட்டப்பிரிவு 24 என்பது குழந்தை தொழிலாளர் முறை தடை. சட்டப்பிரிவு 19 சுதந்திர உரிமைகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் விடை ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இதையும் பொறுத்துக்க டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. சட்டப்பிரிவு 25 இதன் மூலமாக ஒருவர் விரும்பிய மதத்தை பின்பற்றலாம். சட்டப்பிரிவு 27 மத நிறுவனங்களில் வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை. சட்டப்பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து மொழி கலாச்சாரத்தை பாதுகாக்கணும். சட்டப்பிரிவு 30 சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி அவற்றை நிர்வகிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 விதிகளும் தொடர்ந்து கேட்கப்படக்கூடிய விதிகள். நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த கேள்வியெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து 18வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். ஆரம்பத்தில் அடிப்படை உரிமை 7ஆக இருந்தது. 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. சொத்துரிமை பிரிவு 31 300A மாற்றப்பட்டது. சொத்துரிமை தற்பொழுது 12வது பகுதியில் சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. இந்த சொத்துரிமைங்கிற டாப்பிக்லேருந்து தொடர்ந்து கேள்வி வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா
7 அடிப்படை உரிமை இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 6 அடிப்படை உரிமை தான் இருக்குது. அந்த ஒரு உரிமை என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதான் சொத்துரிமை. சொத்துரிமையை சட்ட உரிமையை மாற்றிட்டாங்க. எப்போ மாற்றினாங்கன்னா 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணாங்க. அதன்படி சட்டப்பிரிவு 31 300A கொண்டுட்டு போயிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி 3வது பகுதியில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பகுதி 12 சட்ட உரிமையாக வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். 19வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. இங்கேயும் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 4 அரசு நெறிமுறை கோட்பாடுகள் வைக்கப்பட்டுள்ளன. சட்டப்பிரிவு 36 முதல் 51 வரை தரப்பட்டுள்ளது. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் தனியாக எந்த வகைப்பாட்டையும் கொண்டிருக்கவில்லை. இந்த பகுதியை அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் P.R. அம்பேத்கர் புகழ்கிறார். இங்கே எது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்துமே சரிங்க. இங்கே இருக்கிற எல்லாமே கரெக்டு தான். அரசியலமைப்பு சட்டத்துடைய 4வது பகுதியில் 36வது பிரிவிலிருந்து 51வது பிரிவு வரைக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை வச்சுருக்காங்க. அரசு நெறிமுறை கோட்பாட்டுக்குன்னு தனியான வகைப்பாடு இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கருத்து இதை வச்சு 3 வகைப்பாடாக பிரிப்பாங்க. இதை புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் P.R. அம்பேத்கர் குறிப்பிடுறாரு. இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 20வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்டவற்றை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A, அதாவது 21Aன்னு சொல்லுவாங்க, அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. அதாவது கல்வி அப்படிங்கிறது அடிப்படை உரிமையாக சேர்த்திட்டாங்க 2002 திருத்தத்தின் மூலமாக. காரணம், மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் சரியான விளக்கம்தான். அதாவது 2002 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த சட்டப்பிரிவு 45 திருத்தி அதை 2ஆக பிரித்து அதில் இருக்கிற பாதியை கொண்டு போய் 21Aன்னு இணைச்சிட்டாங்க. 21Aங்கிறது எங்கே இருக்குது? பகுதி 3 இருக்குது. அடிப்படை உரிமையாக இருக்குது. அதில் கல்வியை அடிப்படை உரிமையாக மாற்றிட்டாங்க. இந்த பிரிவு 45 என்ன வச்சுருக்காங்கன்னா மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயது வரை உள்ள குழந்தைக்கு வைக்கணும் அப்படின்னு வச்சுட்டாங்க. சரிங்களா? 21வது கேள்வி, கீழ்கண்டவற்றை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி நம்ம சொல்லணும். 2002 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. 21A 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக இணைத்துள்ளது. அடுத்தது பாருங்கள். சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 இயற்றப்பட்டது. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க, RTE. RTE 2009 கொண்டு வரப்பட்டது. 21Aவின் கீழ் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் வண்ணம் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. எந்த சட்டம்? இந்த சட்டம் இயற்றப்பட்டது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2002 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணாங்க. அதன் மூலமாக 21A அப்படிங்கிறது உருவாச்சு. இதில் பார்த்திங்கன்னா 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வின்னு சொன்னாங்க. இதை நிறைவேற்றுவதற்காகத்தான் RTE சட்டம் 2009 கொண்டு வரப்பட்டது. அனைத்துமே கரெக்டு. அடுத்து 22வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்டவற்றை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அடிப்படை கடமைகள் ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது. 1976 சர்தார் சுவரன் சிங் கமிட்டி அமைக்கப்பட்டது. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் பகுதி 4 அதாவது 4வது பகுதி A, இதன் மூலம் பகுதி 4A மற்றும் பிரிவு 51A ஆகியவை சேர்க்கப்பட்டது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. இது என்ன அப்படின்னா அடிப்படை கடமை. அடிப்படை கடமைங்கிறது ரஷ்யாவிலிருந்து எடுத்தாங்க. 1976 சர்தார் சுவரன் சிங் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டியுடைய பரிந்துரையின்படி 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணி அடிப்படை கடமையை சேர்த்தாங்க. அதை எங்கே சேர்த்தாங்கன்னா 4வது Aங்கிற ஒரு புதிய பகுதியையும் 51A அப்படிங்கிற புதிய பிரிவையும் உருவாக்கி அதில் சேர்த்தாங்க. அனைத்துமே சரிதான். 23வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். ஆரம்பத்தில் 10 அடிப்படை கடமைகள் இருந்தது. 2002 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. இதன் மூலம் 51A K என்ற 11வது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது. 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும்
கல்வி பெறும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கடமை என்பது 11வது அடிப்படை கடமையாகும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. ஆரம்பத்தில் 10 இருந்தது. 11வது அடிப்படை கடமையை 2002 86வது திருத்தத்தின் மூலம் சேர்த்தாங்க. எங்கே சேர்த்தாங்கன்னா 51A கே அப்படிங்கிறதில் சேர்த்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருமே கல்வி கற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் பொறுப்பு அப்படிங்கிறத 11வது அடிப்படை கடமையாக சேர்த்தாங்க. அனைத்துமே சரிதான். அடுத்து 24வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை மத்திய மாநில அரசின் அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் என 3 பட்டியல்கள் உள்ளன. ஆரம்பத்தில் 97 மத்திய பட்டியலும் 66 மாநில பட்டியல் 47 பொதுப்பட்டியல் இருந்தது. தற்பொழுது 100 மத்திய பட்டியல், 61 மாநில பட்டியல், 52 பொதுப்பட்டியல் உள்ளது. இதில் எது சரி அப்படின்னு நம்ம சொல்லணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். அதாவது அதிகாரத்தை பிரித்து வச்சுருக்காங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்ன்ட்டு. அது எங்கே இருக்குன்னா 7வது அட்டவணையில் இருக்குங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 மத்திய பட்டியல் இருக்குது, 61 மாநில பட்டியல் இருக்குது, 52 பொதுப்பட்டியல் இருக்குது. 25வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. இதன் மூலம் மாநில பட்டியலில் இருந்து 5 பட்டியல்கள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. அவை கல்வி, இது ஒரு பட்டியல்; காடு 2வது பட்டியல்; எடைகள் மற்றும் அளவுகள் 3வது பட்டியல்; பறவை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு 4வது பட்டியல்; பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் 5வது பட்டியல். இந்த 5 பட்டியலும் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. பொதுப்பட்டியலில் சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு இயற்றும் சட்டமே இறுதியானது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே சரிதான். 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணாங்க. அப்போ மாநில பட்டியலிருந்து 5 பட்டியலை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. அது என்னென்ன பட்டியல்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். இதில் பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலில் சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு வந்தால் அதில் மத்திய அரசு என்ன சட்டம் போடுதோ அது மட்டும்தான் செல்லும். அடுத்த கேள்வியை பாருங்கள். 26வது கேள்வி. இங்கேயும் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 12 268 293 வரை உள்ள பிரிவுகள் மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவை பற்றி விளக்குகின்றன. சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவர் நிதிக்குழுவை அமைப்பார். 1969 மத்திய மாநில உறவை ஆராய தமிழக அரசு PV ராஜமன்னார் தலைமையில் 3 குழுவை அமைத்தது. 1983 இந்திரா காந்தி அவர்கள் சர்க்காரியா குழுவை அமைத்தார். இதில் எது சரின்னா அனைத்துமே சரிதாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய பகுதி 12வது பகுதியில் 268 ஆரம்பித்து 293 வரை இருக்கிற பிரிவுகள் மத்திய மாநில அரசுடைய நிதி சார்ந்த உறவை பற்றி பேசுது. குடியரசுத் தலைவர் சட்டப்பிரிவு 280 அடிப்படையாக வச்சு நிதிக்குழு அமைப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா 1969 PV ராஜமன்னார் இவர் தலைமையில் தமிழக அரசு மத்திய மாநில உறவை ஆராய ஒரு குழு அமைச்சாங்க. 3 பேர் கொண்ட குழு. 1983 இந்திரா காந்தி அவங்க சர்க்காரியா குழு அமைச்சாங்க. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே கரெக்டு தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று 1983ஆம் ஆண்டு சர்க்காரியா குழு அமைக்கப்பட்டது. காரணம், இந்த குழுவின் 247 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகளை மத்திய அரசு செயல்படுத்தியது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2மே சரிதாங்க. சர்க்காரியா குழு 1983 அமைக்கப்பட்டது. மொத்தம் 247 பரிந்துரை கொடுத்தாங்க. அதில் 180 மட்டும்தான் மத்திய அரசு அமல்படுத்தியது. ஸோ 2மே சரிதான். அடுத்து 28வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 17 343 ஆரம்பித்து 351 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகளை பற்றி விவரிக்கின்றன. தொடக்கத்தில் 14 மொழிகள் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன. தற்பொழுது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. 2004 செம்மொழி என்ற புதிய வகைப்பாடு ஏற்படுத்தப்பட்டது. இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. மொழிகளை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்கன்னா 17வது பகுதியில் 343 351 வரை இருக்கிற பிரிவுகளை சொல்லியிருக்காங்க. இந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை 8வது அட்டவணை வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் 14 மொழி இருந்தது.
இப்போ 22 மொழி இருக்குது. செம்மொழி அப்படிங்கிற புதிய வகைப்பாடு 2004 ஏற்படுத்தப்பட்டது. அனைத்துமே கரெக்டுங்க. இந்த செம்மொழிங்கிற கான்செப்டை அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து 29வது கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. செம்மொழியாக எப்போ அங்கீகாரம் கொடுத்தாங்களோ அதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஒடியா 2014 தான் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. மலையாளம் 2013, கன்னடம் தெலுங்கு 2008, சமஸ்கிருதம் 2005, தமிழ் 2004. ஃபஸ்ட்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டு தமிழுங்க 2004 அறிவித்தாங்க. தமிழ் இதையும் கேட்குறாங்க, அதே மாதிரி ஒடியாவையும் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, ஒடியா எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டது இதையும் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு கடைசி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து செம்மொழிங்கிறது அதிகமாகிடுச்சு. சரிங்களா, இந்த 2024, 25 நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா செம்மொழியை புதுசாக அறிவிச்சிட்டாங்க, நிறைய மொழிகள் வந்துருச்சு. ஸோ இப்போ கரண்ட்டில் எத்தனை செம்மொழிகள் இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியாத நண்பர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதையும் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 30வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு நம்ம சொல்லணும். தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352 கீழ் அறிவிக்கப்படுகிறது. இதுவரை 1962, 1971, 1975 என 3 முறை அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தான் தேசிய அவசர நிலையை அறிவிப்பார். ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அறிவிக்கப்படும் பொழுது உள்நாட்டு அவசர நிலை என அழைக்கப்படுகிறது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352 பார்த்தீங்கன்னா 3 முறை அறிவிச்சிருக்காங்க. 1962, 1971, 1975 3 முறை அறிவிச்சிருக்காங்க. யார் அறிவிப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பார். இதுலேயே 2 டைப் இருக்குது, வெளிநாட்டு அவசர நிலை, உள்நாட்டு அவசர நிலைன்னு இருக்குது. ஆயுதமேந்திய கிளர்ச்சி நடக்குதுன்னா அது உள்நாட்டு அவசர நிலை. ஸோ இங்கே இருக்கிற 4 பாயிண்ட்டுமே கரெக்டு. அடுத்து 31வது கேள்வியை பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு நம்ம சொல்லணும். மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356 கீழ் அறிவிக்கப்படுகிறது. மாநில அவசர நிலையை குடியரசுத் தலைவர் அறிவிப்பார். இந்தியாவில் முதல் முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது. அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் இருக்க முடியும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. 356 இந்த பிரிவை பயன்படுத்தி தான் மாநில அவசர நிலையை குடியரசுத் தலைவர் அறிவிப்பார். யார் அறிவிப்பாங்கன்னு கூட கேட்கலாம், ஆளுநர் நினச்சிக்காதீங்க, குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பார். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டைமாக எங்கே அறிவித்தாங்கன்னா பஞ்சாபில் தான் 1951 அறிவித்தாங்க. இதனுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம்தான். ஆனால் தேர்தல் ஆணையம் எங்களால் தேர்தல் நடத்த முடியாதுன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதிகபட்சமாக 3 வருடம் வரைக்கும் நீட்டிக்கலாம், அதுக்கு பின்னாடி நீட்டிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை கவனிங்க. கேரளா மற்றும் பஞ்சாபில் அதிகபட்சமாக 9 முறை அமல்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ கரண்ட்டில் வந்து மாறிடுச்சு, 11 முறை மணிப்பூரில் அமல்படுத்தியிருக்காங்க. சரிங்களா, மணிப்பூர் இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கரண்ட் அஃபேர்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இந்தியாவிலேயே அதிகமான முறை மாநில அவசர நிலை அமல்படுத்தப்பட்டுள்ளது மணிப்பூரில் தான். அடுத்த கேள்வியை பாருங்கள், 32வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. இங்கேயும் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். சட்டப்பிரிவு 360 கீழ் நிதி அவசர நிலை அறிவிக்கப்படும். குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிப்பார். இந்தியாவில் இதுவரை நிதி அவசர நிலை அறிவிக்கப்படவில்லை. நிதி அவசர நிலையின் போது அரசு ஊழியரின் ஊதியம் குறைக்கப்படும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே கரெக்டு தாங்க. இங்கே இருக்கிற எல்லாமே கரெக்டு தான். சட்டப்பிரிவு 360 என்பது நிதி அவசர நிலை அறிவிக்கிறது குடியரசுத் தான் அறிவிப்பார். இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு டைம் கூட அறிவிக்கலை. அப்படி அறிவித்தாங்கன்னா சம்பளத்தை குறைப்பாங்க. இங்கே இருக்கிற அனைத்துமே கரெக்டு. 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 20 அரசியலமைப்பை திருத்தும் முறை உள்ளது. சட்டப்பிரிவு 368 சட்டம் திருத்தம் செய்யும் முறையை கூறுகிறது. சட்டப்பிரிவு 368 படி 3 வகைகளில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் செய்யலாம். அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் செய்வதில் பாராளுமன்றத்துக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. சட்ட திருத்த முன்வரைவு அதாவது மசோதாவை நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் கொண்டு வரலாம். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 20வது பகுதியில் 368ன்னு ஒரு சட்டப்பிரிவு இருக்குது. இதை வச்சு தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்திட்டு இருக்காங்க. அப்படி திருத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது. அந்த மசோதாவை 2 அவையிலையும் கொண்டு வரலாம். ஒன்று கீழ அவையில் கொண்டு வரலாம், இல்லைன்னா மேலவையில் கொண்டு வரலாம். 3 வழிமுறையில் சட்டத்தை திருத்தலாம். இங்கே இருக்கிற அனைத்துமே கரெக்டு தான். அடுத்து 34வது கேள்வி, கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இந்த 34 கேள்விகளையும்
நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எக்ஸாமில் கேள்வி வரும். எக்ஸாமை முடிச்சுட்டு வந்து கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதுலேருந்து கேள்வி வந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, ஓகே. 34வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். அரசியலமைப்புடைய செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000வது ஆண்டில் தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்டது. திரு எம்.என். வெங்கடாச்சலையா தலைமையில் சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் இருக்கு இல்லைங்களா, இதை அமைச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள். அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்பை குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய பூஞ்சி ஆணையம் அமைக்கப்பட்டது. எம்.எம். பூஞ்சி தலைமையில் ஏப்ரல் 2007இல் 3 குழு கொண்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. அதாவது 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. 2000 அப்படிங்கும்போது 50 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 50 வருஷத்தில் அரசியலமைப்புடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்கிறதுக்காகத்தான் தேசிய சீராய்வு ஆணையம் அப்படிங்கிறது எம்.என். வெங்கடாச்சலையா இவர் தலைமையில் அமைக்கப்பட்டது. அதே மாதிரி அரசியலமைப்புடைய பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையே இருக்கிற தொடர்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக 2007 ஏப்ரலில் எம்.எம். பூஞ்சி ஆணையம் அமைக்கப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கேள்வி எப்படி வரும் அப்படின்னா, அதாவது ராஜமன்னார் குழு எப்போ 1969, சர்க்காரியா குழு எப்போ 1983, இங்கே பாருங்கள் தேசிய சீராய்வு ஆணையம் எப்பொழுது 2000, பூஞ்சி ஆணையம் எப்போது ஏப்ரல் 2007. இந்த ஆண்டுகள் முக்கியம். 4 ஆண்டையும் மனப்பாடம் பண்ணிடுங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் மத்திய அரசை பற்றி நம்ம கேள்வி பதிலாக பார்க்க போகிறோம். நம்மளோட இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.